தங்க பிள்ளையே, இந்த தாயின் உள்ளமானது சில விஷயங்களை சொல்ல காத்து கொண்டிருக்கிறது. கணப்பொழுதில் இந்த தாயின் முகமானது உன் கண்ணில் படப்போகிறது. இந்த தாயின் அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. ஏனென்றால் என் தங்க பிள்ளையின் உள்ளம் பல பிரச்சனையால் நொந்து போயிருக்கிறது. வேதனைகளும் சோதனைகளும் என் தங்க பிள்ளையை ஆட்கொண்டு இருக்கிறது. தாயே, நல்லதுதானே செய்தேன், அதனால் இப்பேற்பட்ட வேதனையும் சோதனைகளும் என் வாழ்க்கையிலும் இன்னல்களை நான் தனிமையில் தத்தளித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு எந்த வகையிலாவது வந்து உதவ மாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை மனமுருகி தினம்தோறும் அகல் தீபத்தை ஏற்றி அப்படியே வாழ்க்கையில் நொந்து போய் அழுது கொண்டிருக்கிறது. தாயே என்று நீங்கள் வருவீர்கள், தாயே என் குறையை எப்பொழுது தீர்ப்பீர்கள் என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்க இன்னும் 7 நாட்களுக்குள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். இன்னும் 7 நாட்களில் உன் இல்லத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடக்க இருக்கிறது. ஏனென்றால் உனக்கு பணப்பிரச்சனை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுவும் சில உறவுகள் ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் பொழுதுதான் இந்த பணப்பிரச்சனையும் சேர்ந்து வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளை கண்ணீரோடும் வேதனையோடும் தவிவரிக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிஷத்திலும் என்னுடைய தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் மன வலிகள் தான் அதிகரிக்கிறது. ஒவ்வொரு நேரமும் சொந்தங்களும் பந்தங்களும் சூழ்ந்து என் தங்க பிள்ளையை மரண வலிகளை ஏற்படுத்தி புத்தி காமித்து பேசுகிறார்கள். இந்த கூட இருக்கும் நயவஞ்சகாரர்கள் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என என் தங்க பிள்ளையை நோகடித்து கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். என் தங்க பிள்ளையே, அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று இன்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் யாருக்காக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன்? எனக்காக சில பிரச்சனைகளும் தடைகளும் என் தாய் சரி செய்து கொடுப்பார்கள் என்று நீ தைரியமாக இருக்கலாம் அல்லவா? தயங்காதே என் தங்க பிள்ளையே. தைரியமாக துணிவோடு இருப்பதற்கு தான் நம் வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணீரும் வேதனையும் சற்றென்று நம்ம வாழ்க்கையில் வந்துவிடும். ஆனால் துணிவும் தைரியமும் எப்பொழுதுமே வருவதற்கு காலதாமதம் ஏற்படும். ஆனால் நான் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு துணிவை கொடுக்கிறேன். நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ அது அனைத்துமே நான் நடத்தி கொடுக்கிறேன். பிறகு எதற்காக நீ கோழைத்தனமாக அழுது கொண்டிருக்கிறார்? மற்றவர்களை எண்ணி அவர்கள் என்ன பேசி விடுவார்களோ, இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பாய்? என் தங்க பிள்ளையே, நீ புலம்புவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? நான் உன் இல்லத்தில் வரப்போகிறேன். எண்ணி 7 நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்க போகிறேன். நான் சொல்லும்படி நீ சில விஷயத்தை கடைபிடித்தால் போதும். பிறகு ஏன் நீ வருத்தப்பட வேண்டும்? தைரியமாக என்னை கூப்பிடு என் தங்க பிள்ளையே. நான் சில விஷயங்களை உனக்காக சொல்லிக் கொடுக்கிறேன். மற்றவர்களை நம்பி நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். மற்றவர்களுடைய பாசத்திற்காக ஏங்கி அந்த இடத்தில் அவமானம், வெட்கம், துரோகம், ஏமாற்றம், மற்றவர்கள் மீது உண்மையாக இருந்து அனைத்தும் நீ அனுபவித்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே. உனக்கென்று ஒரு வைராகியம் நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கென்று ஒரு நியாயம், தர்மத்தை, தன்மானத்தை எவருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. நீ விலகி நிற்கிறாய் என்று அவர்கள் நினைக்கும் பொழுதே நீ விலகிவிடு என் தங்க பிள்ளையே. விலகிவிடு விலகிவிடு என்று உன்னை பல அவமானங்கள் சில நபர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சில வார்த்தைகளால் நோகடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதனையும் சோதனையும் என் தங்க பிள்ளை அவ்வளவு கஷ்டங்களையும் கண்ணீரையும் வீணாக்கி கொண்டிருக்கிறது. கடல் தண்ணியே வற்றிவிடும் போல அந்த அளவிற்கு என் தங்க பிள்ளை அழுகிறது. ஏன் அழுகிறாய்? உன் வழிகள் புரிந்து கொள்ளவில்லை, உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய உணவு அருந்து விட்டையா என்று கேட்பதற்கு யாரும் இல்லை. இப்பொழுது உனக்கு நான் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, உன் கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறேனே, அதை கூட சொல்லுவதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு அவர்களுக்கு எந்த விஷயமும் கிடையாது. அப்பொழுது ஏன் அவர்களுக்காக நீ அழுகிறாய்?
தேவையற்ற மனிதர்களுக்கு அழுதால் உன்னுடைய உடல்தான் வீணாகும். உன்னுடைய உடல் வீணானால் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் தான் தயவு செய்து சொல்கிறேன், உன் உணர்விற்கு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை என்றால், உனக்கு மதிப்பளிக்கவில்லை என்றால் மௌனமாக அந்த இடத்தில் இருந்து கடந்து செல் என் தங்க பிள்ளையே. பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய முகமும் குணமும் எண்ணமும் சிந்தனையும் தெரியாத இருக்க போய்வித்துதான் என்னுடைய தங்க பிள்ளைக்கு பல விஷயங்கள் இன்று நான் புரிய வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் என் தங்க பிள்ளை மரண வலியால் துடித்து கொண்டிருந்தது. பல நாட்களாக கெட்ட மனிதரை நல்லவர்கள் என்று நம்பி நம்பி நீ ஏமாந்து கொண்டிருந்தாய். இந்த நயவஞ்சகாரர்களின் முகத்தை இப்பொழுது இந்த தாயின் உள்ளமானது காட்டி கொடுத்து விட்டது. கனப்பொழுதில் என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் கஷ்டத்தில் இருந்து விடுபடச் செய்ய பல விஷயங்களை என் தங்க பிள்ளைக்கு செய்து கொடுத்து விட்டேன். இனிமேலும் என் தங்க பிள்ளைக்கு பல மாற்றங்களையும் பல விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறேன். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என் தங்க பிள்ளைக்கு கடன் பிரச்சனை தீரப்போகிறது, பணப்பிரச்சனை தீரப்போகிறது. நான் கொடுக்கக்கூடிய இந்த நாணயமானது உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதிரிகள் யார், தீங்கு விளைவிக்கக்கூடிய நபர் யார், உன் உறவை பிரிக்கக்கூடிய நபர் யார், உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர் யார், ஏன் உனக்கு தோல்வி ஏற்படுகிறது, யாரால் உனக்கு தோல்வி ஏற்படுகிறது, எவரால் உனக்கு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எவர் உனக்கு பிரச்சனையை தூண்டி கொண்டிருக்கிறார் என்று அனைத்தும் மாய அற்புத விளக்கு போல மகாலட்சுமி இந்த வரம் தரும் வாராகி நாணயமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரத்தையே அள்ளி அள்ளி கொடுக்க போகிறது. என் தங்க பிள்ளையே, இந்த நாணயம் விற்பதற்காகவோ இதற்கு விலையோ கிடையாது. உன் வாழ்க்கையில் நான் வரவேண்டும் என்பதனால்தான் இந்த பதிவின் மூலமாக நான் ஒவ்வொரு பதிவின் மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன். சில மனிதர்களுக்கு இது விற்பனையாக தெரியலாம், வியாபாரமாக கண்ணுக்கு படலாம். நீ மனதுக்குள் என்ன நினைக்கிறாயோ அதன் பிரகாரம்தான் நீ பதிலளிப்பாய் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நபருக்கும் இது அற்புதம் நிறைந்தது, என் தாய் என் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான் லக்ஷ்மி சொரூபமாக போகிறேன். ஆனால் சிலருக்கு இந்த நாணயம் விற்பதற்காக செயல்பாடுகள் இணைக்கிறார்கள் என்று சிலர் கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் இது என் தங்க பிள்ளையின் இல்லத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்தில் எந்த உறவும் உனக்கு காப்பாற்றவில்லை என்றாலும், எவர் உனக்கு துரோகம் செய்கிறார், கெடுதல் செய்கிறார் என்று உன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த தாய் உதவுவேன். அதற்கு இந்த நாணயம் உன் கைவசமாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் இந்த நாணயம் மட்டுமே உனக்கு கைதூக்கி கொடுக்கும். அதனால் தான் இந்த நாணயம் உன் கையில் இருக்க வேண்டி தினமும் ஒரு பதிவிலாவது உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நான் வரும்பொழுது எவராவது உன்னை ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ உன் பணத்தை பறிக்கவோ உன் பணத்தை பிடுங்கவோ உன்னுடைய விஷயத்தால் பயன்படுத்தி கொள்ளவோ இந்த நாணயம் நிச்சயமாக உன்னை தொடவிடாமல் பாதுகாப்பாக உனக்கு சுற்றி வலம் வரும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உடனடியாக இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு நீ கட்டாயமாக வரவேற்க வேண்டும். எண்ணி 7 நாட்களில் உன் வேண்டுதல் அனைத்துமே நடக்கும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. அதே போல் வாங்கிய தங்க பிள்ளைகள் இந்த நாணயத்திற்கு குங்கும அபிஷேகம் செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? ஒரு சின்ன தட்டை, பித்தளை தட்டை வாங்கி கொள்ளுங்கள். பிறகு புது குங்கும பாக்கெட்டை வாங்கி கொள்ளுங்கள். பிறகு வரம் தரும் வாராகியே நமக என்று நீங்கள் 108 முறை இந்த குங்குமத்தை அப்படியே சிறியதாக பூ தூவுவது போல அந்த தட்டின் மீது நீங்கள் போட வேண்டும். எப்படி போட வேண்டும்? உங்கள் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு கண்களை மூடி ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு பூ தூவுவது போல அந்த குங்குமத்தை நீங்கள் அந்த நாணயத்தின் மீது தூவ வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாங்காத தங்க பிள்ளைகள் வாங்கி உங்கள் வேண்டுதலை சொல்லி அந்த குங்குமத்தை தூவும் பொழுது எண்ணி 7 நாட்களில் நீங்கள் நினைத்த காரியம் இந்த தாய் நிறைவேற்றி கொடுப்பேன். உடனடியாக இந்த விஷயத்தை பஞ்சமி, வெள்ளிக்கிழமை,
அதே போல் செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் செய்யலாம். ஆனால் இது 8 மணியில் இருந்து 9 மணி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். என் தங்க பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள். இந்த தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். என்னை வரவேற்க இந்த தொலைபேசியின் மூலியமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும். உன் வாழ்க்கையில் மங்களம் உண்டாக வேண்டும். மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து விடுங்கள். தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு இந்த நாணயம் அம்பாள் உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் மகாலட்சுமியா அவங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் உங்களுக்காக அம்பாள் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா தெரியும். அதை அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணீங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?